ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பிரியாணி ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல நீள நீளமாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட குழையில. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்கேங்க. டீவைன் பண்ணி, அதாவது அந்த நரம்பை எடுத்துகிட்டு, பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த நரம்பை எடுத்துகிட்டு இப்போ வந்து மசாலா சேர்த்து மேரினேட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதுங்க, அவ்வளோதான். இது நல்லா மேரினேட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ வந்து ரைஸ் ஊற வச்சிடலாம். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் கிட்ட. ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது பாஸ்மதி அரிசியை. இப்போது ஒரு பிளெண்டரில் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அன்னன்னைக்கு தாங்க அரைப்பேன். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி சேர்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா இறாலை சேர்த்துக்கலாங்க. இறால் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி தண்ணி விடுங்க இறால். இப்போ வந்து இறாலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள், போதும். அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் பேசிக்காக, அவ்வளோதான். இப்போது இதே எண்ணெயிலே வாசனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கலந்து தான் இருக்கும், பட் ஸ்டில் அந்த தண்ணி எடுக்க வேண்டாம், அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி 2 மீடியம் சைஸில் உள்ளது, அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 2 பச்சை மிளகா கீரல் மட்டும் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரானில் சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்க்கலாம். கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணலைங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி நல்ல எண்ணெய் வர்ற ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம டேரெக்டாக குக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குக் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஷேப்பும் அப்படியே இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை 2-3 டைம் களைஞ்சிட்டு நான் ஆட் பண்ணிட்டேங்க. ரொம்ப நேரம் கிளறி விட வேண்டாம், அரிசி உடைய சான்சஸ் இருக்குது. பாஸ்மதி அரிசி ஆல்மோஸ்ட் 30 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் கிளறி விட வேண்டாம். 1 கப்புக்கு 1.5 கப்புன்றது தான் தண்ணி ரேஷியோ. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு. ஸோ 3 கப்புக்கு நான் 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வந்து சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருக்கும் பாஸ்மதி அரிசியாகவே இருந்தாலும். பட் இன்றைக்கி வந்து இறால் அப்படின்றனால தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றினா போதும். இப்போ வந்து கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கொதி வந்துச்சு. மூடி போட்டு விசில் விட்டுடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேமில் விடுங்க. அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. அந்த சூட்லேயே இருந்தால் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணனா நம்மளோட குக்கர் பிரியாணி கொஞ்சம் கூட குழையாமல், அதுவும் கொஞ்சம் கூட ஒட்டாமல், பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கலைங்க, ஏன்னா நம்ம அடுப்புலேருந்து உடனே இறக்கி வச்சிட்டோம் இல்லையா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.